வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. பழனியில் ராக்கால நந்தவன திறப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு அரசு சார்பில் இருந்து ஒரு பேனர் அடிக்கிறாங்க. அந்த பேனரில் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட பேர் இருக்குது. மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களோட பேர் இருக்குது. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களோட பேர் இருக்குது. இப்படி எல்லார் பேரும் இருக்குது. ஆனால் ஒரு பேர் மட்டும் இல்லை. யாரோட பேர்? அந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது? பழனியில் நடக்குது. பழனி சட்டமன்ற உறுப்பினரோட பேர் இருக்கணும்ல, அவர் பேர் இல்லை. பழனி சட்டமன்ற உறுப்பினர் யார்? ரவி மனோகரன். அவர் யார்? அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ. அப்போ அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அப்படின்றதுனால அவர் பேர் அந்த பேனரில் போடலையா அப்படின்ற ஒரு சர்ச்சை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ நடக்கிறது தாவேகா ஆட்சி. அப்போ தாவேகா ஆட்சியில் பார்த்தீங்களா, அதிமுக எம்எல்ஏ பேரை கூட போடலை பேனரில் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வரும். இதை அதிகாரிகள் ஏன் செஞ்சாங்க? தப்பு தானே. ஆனால் அந்த நிகழ்வுக்கு அதிமுக எம்எல்ஏ ரவி மனோகரன் அவர்களும் வந்திருக்காரு. பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவரும் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்காரு. இதை பார்த்த உடனே ஏன் அவர் பேர் வரல, பேனரில் ஏன் அவர் பேரை போடலை அப்படின்ட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்கா? அதிமுகவை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தான் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அவர் எந்த கட்சியாக வேணா இருந்துட்டு போட்டோம், அவர் பேர் ஏன் பேனரில் வரல? அவர் ஒரு பழனி சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் போட்டே ஆகணும். எதுக்காக அந்த பேர் விடுபட்டு போயிடுச்சு? இனிமே இது மாதிரியான தவறுகள் நடக்காம பார்த்துக்குங்க அப்படின்னு கண்டிச்சுட்டு வந்திருக்காரு. அதிகாரிகளை கண்டிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரனை போய் பார்த்து, அண்ணே தப்பு நடந்து போச்சு, நீங்கள் எந்த கட்சியாக வேணா இருங்க, ஆனால் இந்த மாதிரி பேர் போடாமல் விட்டது ரொம்ப தவறான விஷயம், இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவரும் பெருந்தன்மையோட, யார்? அதிமுக எம்எல்ஏ பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரனும் பெருந்தன்மையோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புலே போய் ரிப்பனை கட் பண்ணி அந்த நிகழ்வை தொடங்கி வச்சுருக்காங்க. இதுதான் உண்மையிலேயே அரசியல் நாகரிகம். எந்த ஒரு கட்சி வேறுபாடும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது அரசு நிகழ்வு. நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல ஒரு அமைச்சர். அதனால் நம்மளும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்மளால் இந்த அரசு நிகழ்வு பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் சமரசமாக போனாங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் அரசியல் நாகரிகம். இப்போ இந்த அரசியல் நாகரிகத்தை பற்றி எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, மாற்று கட்சி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்தது பிடிக்காம அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் மெழுகுவர்த்தியை அவங்கள்ட்ட கொடுக்காம வேற இடத்துல கொடுத்துவிட்டு இதுதான் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்கல்ல, அவங்கெல்லாம் அரசியல் நாகரிகம்னா என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருக்கிற நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு உறுப்பினரை மதிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. நன்றி.